வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மோசமான நிலை, வெளியான அதிர்ச்சி தகவல். தமது முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினாரா பிரதமர்? அனுர அரசின் அதிரடி முடிவுகள், ஈழத்தமிழர் வரலாற்றில் முக்கிய திருப்புமுனை. இலங்கையில் அறிமுகமாகும் சீன விளையாட்டுகள். சிறை கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு புதிய செயற்றிட்டம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் 15 முதல் 17 வயதான கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு மாற்றாக சுமார் 150 வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையின் தலைவர் வைத்திய நிபுணர் இந்திகா வன்னிநாயக்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட 1,62,200 பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பொன்றில் நாட்டில் 92,000 முதல் 1,00,000 பேர் வரை போதைப்பொருள் அடிமைகளாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை புற்றுநோய் நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வலி நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களால் அதிகளவில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரியவர்கள் மட்டுமல்லாது 15 முதல் 17 வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய தமது முன்னைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியுள்ளாரா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுப்பப்படுகிறது. பாடசாலை விழாக்களில் பங்கேற்க அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அவர் முன்னர் அறிவுறுத்தியிருந்தார். எனினும் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பிரதமர் அதுபோன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடைக்கு மத்தியில் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கின்றார்கள் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் DV சானுக்கு கேள்வி எழுப்பிய போதே ஹரணி தமது நிலைப்பாட்டை வெளியிட்டார். முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்திக்குறிப்பில் கல்வி அமைச்சக அதிகாரிகளுடன் சந்திப்பின் போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. சர்வதேச ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பட்டலந்த கமிஷன் எனும் அழைக்கப்படும் ஜனாதிபதி ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் பட்டலந்த சித்திரவதை அறை தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளும் அவர் அளித்த பதில்களும் சமூகத்தில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளன. 1980களின் பிற்பகுதியில் அப்போதைய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட சட்டவிரோத கொலைகள், கொடூரமான சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத காவல்களுக்காக பட்டலந்து தகனக்கூடம் தொடர்ந்து பேசப்படும் இடமாகும். 1988 மற்றும் 1990க்கு இடையில் பட்டலந்த வீட்டு வசதி திட்டத்தின் போது பல்வேறு நபர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் இதற்கு போலீஸ் அதிகாரிகளின் தொடர்பு இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நியமித்த ஜனாதிபதி ஆணைக்குழு வெளிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவின் கருத்துக்களால் தூசு தட்டப்பட்டுள்ள பட்டலந்த விவகாரம் ஈழத்தமிழர் வரலாற்றில் உள்ள முக்கிய விடயங்களையும் அம்பலப்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட அரசியல் ஆசான் திருநாவுக்கரசு பல்வேறு விடயங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். மேலும் பட்டலந்து வதை முகாம் விவகாரம் தற்போது வெளிவந்துள்ளமை ஈழத்தமிழர் வரலாற்றில் முக்கிய திருப்புமுனை என்றும் கூறியுள்ளார். இலங்கையில் தாய்ச்சி மற்றும் டிராகன் படகு பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டுகளை ஆரம்பிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் ஆதரவளிப்பதாக சீன அரசாங்கம் நேற்று அறிவித்துள்ளது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சில் சீன தூதர் குய் ஜெயின்ஹாங் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில்குமார் கமகி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்கு சீன அரசாங்கம் தனது ஆதரவை வழங்குவதாகவும் சீன தூதர் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆராய்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது.
கொழும்பு வெலிக்கடை உட்பட சிறைச்சாலைகள் கைதிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதால் பாரிய இடநெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதனை நிவர்த்திக்கும் வகையில் சிறை கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு விரிவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், பொதுவாக நோக்கும்போது சிறைச்சாலைகளில் 10,700 கைதிகள் இடம் உள்ளது. எனினும் சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் தற்போது 30,000க்கும் மேற்பட்ட கைதிகள் காணப்படுகின்றனர். அவர்களின் 19,000 பேர் விளக்கமறியல் கைதிகளாக உள்ளனர். கொழும்பு, புலனறுவை உள்ளிட்ட பல்வேறு சிறைச்சாலைகளிலும் இடநெருக்கடி காணப்படுகிறது. கடந்த 2 வருடங்களிலும் அந்த நடவடிக்கைகளுக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆனால் இம்முறை அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டுள்ளோம். குறிப்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும். சிறைச்சாலைகளில் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட கைதிகள் பகுதியில் இடநெருக்கடி காணப்படவில்லை. அந்த வகையில் மேற்படி குழுவில் பரிந்துரைக்கமைய இடநெருக்கடியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.